வணக்க நண்பர்களே, நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தகவல் பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு தகவல். எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த திட்டம் இல்லாமல் செயல்படும் செயல்களிலேயே நமக்கு வரக்கூடிய இன்னல்களும் சிக்கல்களும் நிறையா வரக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா, நம்முடைய குடும்ப செலவுக்குன்னு நம்ம மாதம் மாதம் என்னதான் வருமானம் பண்ணாலும் நம்ம பத்த மாட்டேங்குதுங்க. அதாவது ரூ. 500 சம்பளம் வாங்குறவங்களும் பத்தலை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் பத்தலை. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரூ. 2000 சம்பளம் வாங்கினா கூட பத்தலை. இதோடைய காரணம் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற திட்டம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இத்தனையும் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் நினச்சிக்கலாம். அதாவது பணம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல் எந்த ஒரு குடும்பம் இருந்தாலும் அந்த செலவுக்குன்னு ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதாவது பட்ஜெட் போட்டு சில பேர் செலவுகள் செய்வாங்க. சில பேர் சம்பளம் இருக்கிற வரைக்கும் நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சொல்லக்கூடிய யோசனை உங்களுக்கு எல்லோருக்குமே, அதாவது முயற்சி நீங்கள் எடுத்தீங்களோ இல்லையோ, இது கேட்டுட்டு நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். எப்படின்னா, டெய்லி சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, வார சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, மாத சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதே போல் டெய்லி சம்பளம் ரூ. 500 வாங்குறவங்க, ரூ. 700 வாங்குறாங்க, ரூ. 1000 கூட வாங்குறாங்க. அதே போல் மாத சம்பளம் 10,000 இருந்து 50,000 அது போகிற 1,00,000 ரூபா வாங்குறவங்க இருக்கிறாங்க. இதை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சம்பளத்தில் 50% வீட்டுக்காகவே நீங்கள் செலவு பண்ண வச்சுக்கிங்க. அதில் ஒரு 10% சேமிப்புக்கு, அதாவது சேமிப்பு நம் வாழ்க்கையில் வருங்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு செலவுக்கு சேமிப்பு மிக மிக முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் என்னதான் இவ்வளோதான் நம்ம சம்பளம் வாங்கினாலும் விற்கிற விலைவாசிக்கு நம்மளால் ஈடுகட்ட முடியாது தான். அவ்வளோ இருந்தாலும் இதில் கொஞ்சம் சேமிப்பு நமக்கு தேவை இல்லையா? அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு 10% சேமிப்புக்கு எடுத்து வச்சிங்க. நம் பிள்ளைகளுக்கோ இல்லை நாளைக்கு நம்முடைய முதுமை ஆகும் நேரத்தில் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10% சேமிப்பில் வச்சுக்கிங்க. மீதி இருக்கிறது 40% இருக்குது. ஏன்னா 50% நம்ம வீட்டு செலவை பண்ணிட்டோமா, 10% சேமிப்பு வச்சுக்கிட்டோம். மீதி 30% நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஎம்ஐ, அதாவது கடன் இல்லாத ஆளுங்களே இல்லை இல்லையா? ஆட்களே கிடையாது. எந்த குடும்பமும் கடன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க கடன் அடைக்க நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு 30% நீங்கள் கடனுக்காக, இஎம்ஐ கட்டக்காக அந்த 30% எடுத்து வச்சிங்க. மீதி இருக்கிறது 10% எமர்ஜென்சிக்கு. அதாவது எந்த டயத்தில் என்ன செலவு வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து மாதம் டெய்லி எவ்வளோ வருதோ அது நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சிங்க. எமர்ஜென்சி என்பது எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணுறது கிடையாது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் நமக்கு எங்கேயுமே பணம் வரத்துக்கு வழி இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல என்ற காலகட்டத்தில் தான் நீங்கள் எமர்ஜென்சி பணம் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டா ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வீட்டு செலவுக்கு எதுக்கு நான் 50% சொல்லியிருக்கேன்னா, நிறைய தேவைகள் நிறையா இருக்கும். அதுக்காகவே என்ன, வீட்டில் பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியது, அவங்க வாங்கி கொடுக்க வேண்டியது, நமக்கு வீட்டு சமையல் ஜாமான்கள் இருக்கும், அதுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது, அதுக்கெல்லாம் அந்த 50% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த 10% உங்களுடைய வருமானத்தை நீங்கள் எடுத்து வைக்கின்ற தொகை ஒரு சேமிப்பாக இருக்கட்டும். அதே போல் இஎம்ஐ, அதாவது கடனுக்கு அடைக்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கடனும் அடைச்ச மாதிரி இருக்கும்,
செலவும் பண்ண மாதிரி இருக்கும், சேமிப்பும் செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை, நம்ம மற்றவங்ககிட்ட போய் காசு கொடுங்க, ரொம்ப திடீர்னு செலவு வந்துடுச்சின்னு மற்றவங்க கிட்ட போய் கை ஏந்தி நிற்காம கூட இருக்கலாம். நம்ம பணத்தை நமக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வகுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டு நீங்கள் ஒரு செலவு பண்ணிங்கன்னா அது மிக மிக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊந்துகோலாக இருக்கும். நம்ம தான் செய்ய போகிறோம், அந்த நம்ம பணம் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அதே பணம் நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செய்யலாம். ஆனால் சேமிப்பு பணம் மட்டும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் எடுக்கவே கூடாது. ஓகேவா? அது மிக மிக முக்கியம். என்னதான் இது வந்தாலும் நீங்கள் சேமிப்பு என்பது நம்முடைய வருங்காலத்தில் நமக்கு தேவைப்பட வேண்டிய நேரத்தில் அதை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தொகையாக அது இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம சம்பளம் வந்தாலும் நமக்கு அது பத்தாது தான். நம்மளே கொஞ்சம் இது பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு முடிவாக ஒரு மன உறுதியோடு இருக்கணும். எப்பவுமே எந்த ஒரு செயல் செய்யலாம், இது நம்ம செஞ்சாகணும் ஒரு உறுதியோடு நம்ம செஞ்சோன்னா நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு செலவு பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ங்க. இது நான் சொல்கிற திட்டம் வந்து எல்லாத்துக்கும் யூஸு. இது செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு 2-3 மாதம் பண்ணுறது கிடையாது, இது ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துருவாங்க. சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 50%, 10%, 30%, அப்புறம் ஒரு 10%, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நம் வாழ்க்கை ஒரு இனிமையாக இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல் கூட இருக்கும். நம்ம இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வீட்டிலையே நம்மக்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம் இன்றைக்கி இல்லைன்னு, இந்த வார்த்தையே நம்ம வீட்டில் இருக்காது. ரொம்ப ஒரு இன்ப வாழ்க்கையாக நம்ம வாழலாம். ஏன்னா நம்ம தான் எல்லாமே இப்போ பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு கடன் இல்லை, இந்த விஷயம் நீங்கள் சேமித்து வச்சு உங்களுக்கு கடன் இல்லைன்னா நீங்கள் கடனுக்காக எடுத்து வைக்கின்ற அந்த 30% அமௌண்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 10% அதில் எடுத்து நீங்கள் எமர்ஜென்சியில் வச்சிடணும். சேமிப்பு என்பது அந்த 10% தான், அதெல்லாம் வந்து ஏற்றக்கூடாது. ஏன்னா செலவு நம்ம வருங்காலத்தில் எல்லா பொருளும் ஏறிட்டே இருக்குங்க இல்லையா? நம்மளால் அந்த 10% மட்டும் நீங்கள் சேமித்தாலே போதும். மீதி இருக்க அந்த கடன் நீங்கள் இஎம்ஐ எடுத்து தான் நீங்கள் பொருள் வாங்கணும். இஎம்ஐயில் நம்ம வந்து வாழ்க்கை போயிட்டுருக்குன்னா அதிகம் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிக்கலாம். அந்த குறைக்கும்போது கடன் இல்லை என்ற வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் அந்த பணத்தை சேர்த்துருங்க. அதே போல் 10% நீங்கள் வந்து வீட்டு செலவு எடுத்துக்கங்க. 50% இருக்கிற இடத்துல உங்களுக்கு இஎம்ஐ இல்லை, கடன் இல்லைன்னா 60% நீங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கங்க. மீதி வந்து 10% உங்களுடைய எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 10% வந்து பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது 10%. நம்ம கடனே இல்லை என்பது வரும்போது இதுலேருந்து 10% நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கலாம். அதால் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் கேட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த சேனலில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். உங்களுடைய கொடுக்குற இந்த ஊக்கம்தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும் ஒரு எண்ணங்கள் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு நம்மக்கிட்ட வந்து தகவல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நல்ல ஒரு செய்தியில் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர நலமுடன், வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.